இன்றைய சூழ்நிலையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்றது தான். ஸோ நிம்மதி அப்படின்றத யாரும் யாரிடமும் இருந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் ஒரு கிஃப்ட். ஸோ அதை நாம் தான் நம்மை மோட்டிவேட் பண்ணி உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அடுத்தவர் பற்றி பேசக்கூடாது, அடுத்தவர் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கணும். யாரோ ஒருவர் தன்னை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று அதையே நினைத்து புலம்புவதை விட்டுவிட்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம், அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நெகட்டிவாக பேசுகிற யாரையுமே பக்கத்திலே சேர்க்கக்கூடாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, மியூசிக் கேளுங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒருவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. அவர்தான் உங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாமே சரியாகும்.